நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் வைக்கப்பட்டுள்ள மேப்பாடி அரசு மருத்துவமனையிலிருந்து செய்தியாளர் சிவசபாபதி இணைந்துள்ளார். வணக்கம் சிவசபாபதி, இதுவரை எத்தனை பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன? உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதா? தற்போதைய நிலவரம் என்ன? இங்கதான் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அந்த உடலை ஒப்படைக்கும் போது அவங்களுடைய பேரு முகவரி எல்லாமே தெளிவாக அவங்க வாங்கிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பல உடல்கள் கைகால் துண்டு ஆகி வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே ஒப்படைக்க முடியாத, யாருதுன்னு தெரியாமல் ஒப்படைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் அது யாரோடது, எந்த உறவினர்களோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 263 பேர் உடல் இங்கே பிஎம் பண்ணியிருக்காங்க. இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் உடல் கிடைக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. சபாபதி, உடல்களை அடையாளம் காண்பதற்கு அரசு தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன்னா நிறைய இடங்கள்ல மண்ணுக்குள் புதைந்தும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டும் உடல் பாகங்கள் தனித்தனியாக மீட்கப்படுது. இதை அடையாளம் காண என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? அது உரியவர்களிடம், அவர்களது உறவினர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இங்கே வர்ற உடல்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உடல்களும் அவங்களுடைய உறவினர்கள்ட்ட காமிக்கப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் ஆகிறப்போ அந்த உடல் அதாவது உப்பி அந்த உடல் வேறு மாதிரியான தோற்றம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மச்சங்கள் அடையாளத்தை வச்சு சில உடல்கள் கண்டுபிடிக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க உறவினர்கள் சில தழும்புகளை வச்சு அவங்களுடைய உடல்களை சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க முகச்சாயலில் இருந்தாலுமே சில உறவினர்கள் தங்களுடைய உறவினரோட உடல் தான் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. அரசாங்கம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிற ஒவ்வொரு உடலுக்கும் அவங்களுடைய, அதாவது அந்த மச்சம், தழும்பு போன்றவற்றை அடையாளமாக மார்க் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு ஏதும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. பலர் மாயமாக இருக்கக்கூடிய நிலையில பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் அஞ்சப்படுகிறது. உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்காக அடையாளம் காணக்கூடிய பணிகளானது நடைபெற்று வருகிறது. அடையாளம் காண்பதிலும் மிகுந்த சிரமம் இருக்கின்றது. ஏனென்றால் பல இடங்களில் மண்ணுக்குள் புதைந்தும் நீரில் அடித்து செல்லப்பட்டும் தலை வேறாக, கைகால் வேறாக, உடல் பாகங்கள் சிதைந்துதான் உடல்களானது மீட்கப்படுகிறது. இதுவே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது மீட்பு குழுவினருக்கு. தற்போதைய கால நிலவரத்தை பார்த்தோம். நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.